அன்பார்ந்த விஸ்வமிஸ்வல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய கேள்வி வருது, நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல. முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதகம் பார்க்கின்ற பழக்கம் தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா? ஜாதகம் பார்க்கறது தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியான்றது பாரத தேசத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகவான், நவகிரகங்கள் எல்லாமே. கேள்வி பதில் கேட்கச்சு உங்களுக்கு ஒரு சந்தேகம், மற்றவர்கள் பார்க்கிறார்களா, மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்களா, மற்ற நாட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்களா, மற்ற மதத்தை சேர்ந்தவர் பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. ஜாதகம் இருந்தாலும் இல்லை என்றாலும், எழுதினாலும் எழுதவில்லை என்றாலும் அதனுடைய பலன் மாறாது. நம்ம தென்னிந்தியாவில் என்ன வழக்கம்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வயசு ஆனவுடனே ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து ஜாதகம் எழுதி வச்சுக்கணுன்றது ஒரு பழக்கம். ஏன் ஜாதகம் எழுத வேண்டும், ஏன் பார்க்க வேண்டும்னா, அதில் இருக்கிற நல்ல பலனை அறிவதும் கெட்ட பலனை அனுபவிக்காமல் இருப்பதற்காக. பாவங்கள் புண்ணியங்கள் சொல்கிறோம். புண்ணியங்கள் நமக்கு யோகமாகவும் பாவங்கள் நமக்கு தோஷமாகவும் வந்துவிடும். பாவங்கள் தோஷமாக வந்துடும். அது ஜாதகம் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தனுக்கு தீராத வியாதி பிறக்கிற 1வது வயசுலேருந்தே பயங்கர வியாதின்னு வச்சுக்கோ, அப்போ தெரியுது. ஆனால் அந்த ஜாதகம் எடுத்தால் தான் நிவர்த்தி கொடுக்க முடியும். அதற்கு தான் பரிகாரம்னு பேர். பரிகாரம்னா என்ன? பரிகாரம் உண்மையா, பரிகாரம் பலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பரிகாரம் பலிக்கும். பசிக்கு ஆகாரம் பரிகாரம். பசிக்கு என்னடா பலன்? ஆகாரம் சாப்பிடும். தாக சாந்தின்றான். தண்ணி குடித்தா தான் தாக சாந்தி போகும். சிரமத்துக்கான பரிகாரம் தூக்கம். சிரமம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஒரு 2 hours படுத்து தூங்கினோடனே சிரமம் போயிடும். தாக சாந்திக்கு எப்படி தண்ணி குடித்தா தாகம் போகுமோ, பசிக்கு எப்படி ஆகாரம் சாப்பிட்டா பசி போகுமோ, அதை மாதிரி 12 கட்டத்தில் இருக்கிற இந்த 9 கிரகத்துக்கான பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாவத்தினுடைய தன்மை மாறிவிடும், நன்மை வந்து சேரும். இந்த பாவங்கள் விலகினால் மட்டும்தான் நமக்கு நல்ல கர்மாவை அனுபவிக்க முடியும். கடன் பெறுது, பாவ கடன், அதை அடைக்கணும். அது தெய்வத்தின் மூலமாக தான் அடைக்க முடியும். அதை பண்ணிச்சு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறாங்க. அமெரிக்காவில் பார்க்குறாங்க, ஆஸ்திரேலியா பார்க்குறாங்க, சிங்கப்பூரில் பார்க்குறாங்க, கொரியா பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் எங்கிட்ட வந்திருக்காங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. அதனால தான் தெரியுது. மற்ற மதத்தவரும் பார்க்கிறார்கள். இந்த பர்டிகுலர் மதம்னு இல்லை, எல்லா மதத்தவரும் ஜாதகம் பார்க்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ, நண்பர் மூலமாகவோ தானே வந்து பார்க்குறாங்க. அதனால் ஜாதகம்ன்றது பலன் எல்லாருக்கும் ஒன்று தான். பரிகாரம் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமோ தவிர மற்றபடி ஜாதகத்தினுடைய தன்மை, செயல்பாடு எல்லாம் ஒன்று தான். எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாதகம் பார்க்குறாங்க. வெவ்வேறு மெத்தடில் பார்ப்பாங்க. இப்போ வாஸ்துவே பார்த்திங்கன்னா சைனா வாஸ்து வேறு மாதிரி இருக்கும், இந்தியா வாஸ்து வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ எல்லோரும் ஜாதகம் பார்க்குறாங்க, பலன் அறிகிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக ஜாதகம் பார்க்குறது நல்லது, பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.